பெரும் செல்வந்தர்களால் மட்டுமே சாத்தியம் என்று கருதப்படும் குதிரையேற்றத்தில் சாமானியர்களும் சாதிக்கலாம் என்று நிரூபித்து வருகிறார் காரைக்குடியைச் சேர்ந்த குதிரையேற்ற பயிற்சியாளர் ஒருவர். வேகத்துக்கும் சக்திக்கும் பேர் போன குதிரைகளை பள்ளி மாணவ மாணவியர் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். காரைக்குடியில் ரயில்வே காலனியில் உள்ள மைதானத்திற்கு காலை மாலை வேளைகளில் செல்வோர் இந்த இனிய காட்சிகளை பார்த்திருப்பார்கள். சிலம்பாட்டம் கற்றுக்கொள்ள வந்த இந்த பிள்ளைகள் அதை மட்டுமின்றி குதிரை ஏற்றத்தையும் கற்பதற்கான காரணம் சவுந்தரபாண்டியன் மாஸ்டர். சிலம்பாட்டம் கற்றுக் கொடுக்கும் ஆசானாக திகழும் இவர் குதிரைகள் மீதான ஆர்வத்தில் 3 குதிரைகளை சொந்தமாக வாங்கி வளர்த்து குதிரை ஏற்றம் கற்றுள்ளார். தாம் கற்ற குதிரை ஏற்றத்தை சிலம்பம் பயில வரும் பிள்ளைகளுக்கும் கற்பிக்கிறார். ஒரு வகையில் சிலம்பாட்ட பயிற்சியும் குதிரை ஏற்ற பயிற்சியும் ஒன்றுதான் என்பது சவுந்தரபாண்டியன் மாஸ்டரின் கருத்து. சுறுசுறுப்பையும் ஒரு விலங்கோட எப்படி நம்ம ஒன்றி நம்ம வாழணும், அது மூலம் நம்ம என்ன கத்துக்கிறோன்னா அதோட ஒரு பெரிய ஒரு உருவம் கொண்ட ஒரு குதிரை, அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோமோ, இந்த ஹேண்டில் மூலமா நம்ம எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம அதுல இருந்து சமாளிக்கிறதுக்கான தெம்பும் தைரியமும் இது மூலமா நமக்கு கிடைக்கும்ன்றத நான் ஆணித்தரம் நம்பினேன். 2 ஆண்டுகளுக்கும் மேல் தனது சிஷ்ய பிள்ளைகளுக்கு குதிரை ஏற்றத்தை கற்பித்து வருகிறார் சவுந்தரபாண்டியன் மாஸ்டர். குதிரையுடன் பேசி தடவி கொடுத்து முத்தமிட்டு அதனுடன் அன்பு பாராட்டி பிணைப்பை உருவாக்கி அதன் பிறகே குதிரை மீது ஏற முடியும். இந்த பயிற்சியை பின்பற்றி 6 வயது சிறுமி தனி ஆளாக குதிரை சவாரி செய்வதை பார்க்க முடிகிறது. காரோ பைக்கோ ஓட்டணும்னா டக்குன்னு எடுத்து ஓட்டிடலாம். ஆனா இது ஒரு உயிருள்ள ஜீவன். இதை நம்ம ஓட்டணும்னா அதுக்கான ப்ராப்பரான ட்ரைனிங் நம்ம கிட்ட வேணும். அதுக்கிட்ட எப்படி பழகுனதுக்கு அப்புறம் அதை எப்படி இயக்குறோம், அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங் வேணும். அதை நாங்க மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். சொல்லி கொடுத்துட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அதோட ஒன்றி இணைஞ்சு நீங்க மூவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நாங்க சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி மிங்கிள் ஆயிட்டு தான் அவங்களும் அதை ஓட்ட முடியும். மிங்கிள் ஆகலைன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். மிங்கிள் ஆனா மட்டும்தான் ஓட்ட முடியும். கார், பைக் போன்ற இயந்திரங்களை கையாளுவது போல குதிரைகளை கையாள முடியாது. அதற்கான மனப்பூர்வமான பயிற்சிகள் அவசியம் என்கிறார்கள் பயிற்சியாளர்கள். பாப்பா கொஞ்சம் ரொம்பவே பயந்த சுபாவம் இல்லவ. இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டுட்டு போகும்போது பிள்ளைங்க கொஞ்சம் அந்த ஃபேர்னஸ்ல இருந்து வெளியில வர ஆரம்பிச்சிடறாங்க. ரொம்ப வெளில போகணும், நிறைய விஷயம் கத்துக்கணும் அப்படின்னு. சின்ன வயசுலாம் குதிரையில நாங்கள் சும்மா போட்டோல டிவியில் அப்படிதான் பார்த்துருக்கோம். பட் ஆனால் இப்போ நேரில் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே, பிள்ளைங்க இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு போய் இன்ட்ரோ பண்ணணும், பிள்ளைங்களை வெளில கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இந்த சார் தான் உருவாக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த குதிரையை குழந்தைகளோட பழக விடுவேன். அதை தொட்டு பழகி அதை குரோம் பண்ணி இந்த மாதிரி பழக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குதிரையை பிடிச்சிட்டு நடக்க வச்சிருவேன். அந்த குதிரையும் அந்த குழந்தையும் நல்லா ஒன்றி அதோட கூடி வரையில அதுக்கப்புறம் மேலே ஏற்றி உட்கார வைப்பேன். அதுல குதிரை ஏற்றம் கற்றுக் கொடுப்பேன். அதுக்கப்புறம் வாக்கு, அதுக்கப்புறம் திராட்டு, கேண்டர்னு நிறைய இருக்கு, த்ரூஸ்னு. குதிரை ஏற்றம் என்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல. ராணுவம், காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வேலை வாய்ப்பை எளிதாக பெற்றுத்தரும் சிறந்த களம் என்கிறார்கள் குதிரை ஏற்ற பயிற்சியாளர்கள். தனது சிஷ்ய பிள்ளைகளை குதிரை ஏற்றத்தில் சாதனையாளர்களாக மாற்றுவதே இவர்களின் லட்சியம். காரைக்குடியில் குதிரை ஏற்றத்திற்கான களம் ஒன்றை அமைத்து தருமாறு தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுக்கிறார்கள் மாஸ்டர் சவுந்தரபாண்டியன் குழுவினர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குமரனுடன் சிவகங்கை செய்தியாளர் நாசர்.